திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக நாகைக்கு செல்லும் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தனது பரப்புரையை தொடங்க உள்ளார். விவரங்களோடு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, வழிநெடுக்க வரவேற்பு எவ்வாறாக இருந்தது? கடந்த முறை போல போக்குவரத்து நெரிசல் ஏதேனும் ஏற்பட்டதா? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று இரண்டாம் கட்ட பயணமாக நாகை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாகை புத்தூர் அண்ணா சிலை அருகே பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக கடந்த வாரம் சனிக்கிழமை என்று முதற்கட்ட பிரச்சார பயணமாக திருச்சியில் அவர் பிரச்சார பயணத்தை தொடங்கியவர். தற்பொழுது இரண்டாவது வாரமாக சனிக்கிழமை அன்று நாகை மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாகை மாவட்டத்தில் வந்து அவர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளாரு. குறிப்பா பார்க்க போனா இதற்கான பல்வேறு பணிகள்ல வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல தான் விஜயுடைய பிரச்சாரமானது திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து 3 மாவட்டங்கள் விதம் இருந்தது. அதற்கு பிறகு விஜய் செல்லும் இடங்கள்ல வந்து அவருடைய தொண்டர்களும் அதே போல வந்து விஜயின் ரசிகர்களும் அதிக அளவு கூடுறதுனால போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கிறனால அந்த 3 மாவட்டங்கள் 2 மாவட்டம் குறைத்து இன்று கூட 3 மாவட்டத்துக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. குறிப்பா பார்க்க போனா நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை திட்டமிடப்பட்டிருந்த நிலையில இன்று வந்து நாகை மாவட்டத்திலையும் திருவாரூர் மாவட்டத்திலையும் 2 மாவட்டங்களில் மட்டுமே இன்றைய தினம் வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளாரு. குறிப்பா அவர் வந்து சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய அவர் சாலை மார்க்கமாக தற்போது நாகை மாவட்டத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்காங்க. ஏற்கனவே காரைக்கால் பகுதியாக வாஞ்சூர் ரவுண்டானாவை கடந்து அவர் புத்தூர் அண்ணா சிலை அருகே பிரச்சாரம் மேற்கொள்ள பயணங்கள் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது அவர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக திருவாரூர் சாலையிலிருந்து வருவதால வாஞ்சூர் ரவுண்டானா பகுதிக்கு அவர் செல்லாம தற்பொழுது புத்தூர் ரவுண்டானா பகுதி வழியாக இங்கிருந்து ஒரு 200 மீட்டர் தூரம் உள்ள புத்தூர் அண்ணா சிலைக்கு சென்று அங்கு வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளாரு. இன்னும் சற்று நேரத்துல இந்த புத்தூர் ரவுண்டானா பகுதிக்கு வந்தடைவாரு. நாம் தற்போது வந்து புத்தூர் ரவுண்டானா பகுதியில தான் இருக்கோம். இங்கு வந்து விஜயை வரவேற்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் புடைசூழ குவிந்து நின்று மேலதாளங்கள் மூலங்க ஆட்டம் பாட்டத்துடன் அவரை விஜயை வரவேற்க காத்திருக்காங்க. தற்பொழுது இந்த கிழக்கு கடற்கரை சாலையில தான் இந்த புத்தூர் ரவுண்டானா அமைஞ்சிருக்கு. இதனால இந்த கிழக்கு கடற்கரை சாலையில இருந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து விஜயை வரவேற்க ஏராளமான, அதாவது நாகை மற்றும் நாகை மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஏராளமான வந்து குவிஞ்சிருக்காங்க. காவல்துறையினர் ஏற்கனவே கடந்த முறை பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்த நிலையில விஜயோடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த நிபந்தனைகளை பின்பற்றாமல் இருந்த நிலையில இந்த முறையும் ஒரு 20 நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருந்தாங்க. இருசக்கர வாகனத்துல வந்து விஜய் வரக்கூடிய வாகனத்தை பின்தொடரக்கூடாது, அங்கு உள்ள அபாயகரமான முறையில் எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அறிவுரை எல்லாம் வழங்கியிருந்தாங்க. அந்த அறிவுரையின்படி இன்று வந்து இருசக்கர வாகனங்கள் வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து எடுத்து வரல. அந்த பகுதியில வந்து இருசக்கர வாகனங்களுக்கு காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா இந்த பகுதியை பொறுத்தவரை ஏராளமானோர் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரை தாண்டி இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்துதான் இந்த விஜயை வரவேற்க புத்தூர் ரவுண்டானா பகுதிக்கு வந்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த புத்தூர் ரவுண்டானா பகுதியை வந்து விஜய் வந்தடைவாரு. ஏன்னா சாலை மார்க்கமா தான் வராங்க. அவருக்கு வந்து ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிக்கிறதுக்கு இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள், அதே போல வந்து சிறுவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த தொண்டர்கள் அத்துமீறும் தொண்டர்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா இவர் இந்த புத்தூர் ரவுண்டானாவை கடந்து புத்தூர் அண்ணா சிலையில வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து அவர் 2ஆம் கட்ட பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். இதை முடித்துக் கொண்டுதான் திருவாரூர் மாவட்டத்துக்கு சென்று அங்கேயும் வந்து பரப்புரை மேற்கொண்டு அந்த பரப்புரை முடித்துக் கொண்டு மீண்டும் அவர் வந்து சென்னை திரும்ப உள்ளார். விஜயை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் அங்க குழுமி இருக்காங்க. இப்போ ஷேக் அப்துல்லா, விஜய் பயணிக்கும் வாகனம் தற்போது எங்கு வந்து கொண்டு இருக்கு? அந்த வாகனத்திற்கு முன்பும் பின்பும் எத்தனை கார்கள் பயணிக்கின்றன உடன்? அதாவது திருச்சியில் இருந்து தான் வந்து அவருடைய திருச்சி விமான நிலையத்தில் இருந்து தான் வந்து அந்த ஒரு சொகுசு கார்ல வந்து அவர் வந்து நாகை மாவட்டத்தை நோக்கி வருகை தந்தார். ஏற்கனவே பல்வேறு திட்டமிடல் இருந்துச்சு. ஆனா அவருடைய திட்டமிடல் வந்து முன்கூட்டியே வந்து அவருடைய நிர்வாகிகள், அந்த தமிழக வெற்றி கழகத்துறை நிர்வாகிகளை தெரியப்படுத்தாமல் இருந்தாங்க. முதல்ல வந்து அவர் காரைக்கால் வழியாக, அதாவது நேற்று இரவே வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பிரத்யேக பிரச்சார வாகனம் காரைக்காலுக்கு எடுத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் காரைக்கால் வந்துதான் அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி அதற்கு பிறகு வந்து வாஞ்சூர் ரவுண்டானம் வழியாக புத்தூர் அண்ணா சிலை, அதாவது நாகை மாவட்டத்தில் உள்ள புத்தூர் அண்ணா சிலை அருகே வந்து பிரச்சாரம் மேற்கொள்வார் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சென்னையிலிருந்தே சாலை மார்க்கமா வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலை வந்து சென்னை விமான நிலையத்துக்கு சென்று தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். விமான நிலையத்திலிருந்து சொகுசு கார் மூலமாக அவர் வந்து நாகை மாவட்டத்தை நோக்கி சாலை மார்க்கமாக பயணித்தாங்க. குறிப்பா பார்க்கணும், அவர் திருவாரூர் சாலை வழியாகத்தான் வருகிறார். அவர் செல்லக்கூடிய காருக்கு, திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் செல்லக்கூடிய காருக்கு முன்னும் பண்ணும் சில வாகனங்கள், அதாவது 5க்கும் குறைவான வாகனங்கள் தான் வந்து அணிவகுத்து வந்தது. ஏற்கனவே வந்து கடந்த வாரத்தில் அவர் பிரச்சாரம்
பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது திருச்சியில விமான நிலையத்தை விட்டு இறங்கும் போது அவர் பிரச்சார வாகனத்திலே பயணம் செஞ்சாரு. அப்போது வந்து இருசக்கர வாகனத்துல ஏராளமான தொண்டர்கள் புடை சூழ்ந்தனால அவர் வந்து சுமார் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4 மணிலிருந்து 5 மணி நேரம் ஆனது. அதனால அவரோட பிரச்சார பயணம் வந்து முற்றிலுமாக போன தடவை வந்து ஒரு சொதப்பிருச்சுன்னே சொல்லலாம். அது போல இந்த வாரம் வந்து சனிக்கிழமையான இன்று பிரச்சார பயணத்தை திட்டமிட்டு விஜய் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த வாரம் வந்து அந்த கடந்த வாரத்தை போல இந்த வாரம் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த கட்சி நிர்வாகிகள் முழுமையா வந்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா அந்த 3 மாவட்டமா இருக்கிறது இந்த 2 மாவட்டமா குறைச்சிருக்காங்க. நேரமின்மை காரணமாக 2 மாவட்டமா குறைச்சிருக்காங்க. அதுபடிதான் வந்து விஜயோடைய அந்த விஜய் வரக்கூடிய வாகனம் வந்து இப்ப திருவாரூர் பகுதியை கடந்து தற்போது அந்த புத்தூர் ரவுண்டா நாகை மாவட்டத்தில் உள்ள புத்தூர் ரவுண்டானாவில வரவேற்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் வரவேற்க காத்திருக்கக்கூடிய பகுதியில இன்னும் சற்று நேரத்தில் வந்து அடையும் சொல்லலாம். குறிப்பா பார்க்க போனா அவருக்கு 12:35 மணிலிருந்து 1 மணி வரையும் தான் வந்து காவல்துறையினர் வந்து ரவுண்டானா பகுதியில், அதாவது புத்தூர் அண்ணா சிலை அருகே வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கான நேரம் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த முறை வந்து அவர் நேரம் ஒதுக்கீடு செஞ்ச அதே நேரத்திலே வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்வாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா தற்போது நாகை மாவட்டத்தை அவர் நெருங்கி வரக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய பரப்புரை, அதாவது 2ஆம் கட்ட பரப்புரை வந்து நாகை மாவட்டத்தை தொடங்க போது இந்த பரப்புரையை முடித்துக் கொண்டுதான் அவர் திருவாரூருக்கு செல்லணும். திருவாரூர்ல வந்து அவர் அங்கே வந்து அவர் மாலை 3 மணி அளவுல பரப்புரை மேற்கொள்வாருங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த முறை திருச்சியில வந்து அவர் பரப்புரை மேற்கொண்ட நேரத்தையும் தாண்டி வந்து ஒரு 2:45-3 மணிக்கு தான் மாலை நேரத்துல தான் அவர் பரப்புரையை மேற்கொண்டாரு. ஆனா இந்த முறை அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் காவல்துறையினர் பல்வேறு நிபந்தனைகளையும் விதிச்சிருக்காங்க. அதே போல வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியிருக்காங்க. அதனால இந்த முறை வந்து அந்த இருசக்கர வாகனங்கள் வந்து அவர் செல்லக்கூடிய சாலைகள்ல வரக்கூடாதுன்றதுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வந்து அந்த வாகனத்தை நிறுத்தி விட்டு தான் வந்து தொண்டர்கள் வந்து இந்த பகுதியில் குந்திருக்காங்க. தற்போது நாம் வந்து இந்த ரவுண்டானா, அதாவது புத்தூர் ரவுண்டானா பகுதியில் இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் விஜய் வருகை தராங்க. விஜய் வருகைக்காக விஜயுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் புடைசூழ காத்திருந்து மேலதாளங்கள் மூலம் ஒரு உற்சாகத்துடனே இருக்காங்க. புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பு பகுதியில தான் பிற்பகல் 12:35 மணி முதல் 1 மணி வரை விஜய்க்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ரவுண்டானா பகுதியோட சூழல் என்னவாக இருக்கு? மின்தடை அங்க அறிவிக்கப்பட்டிருக்கா? அப்ப காவல்துறை தரப்புல என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? அதாவது ஏற்கனவே அந்த திருச்சியை ஒப்பிட்டு தான் வந்து காவல்துறையினர் வந்து இந்த முறை வந்து நிபந்தனைகளை விதித்திருக்காங்க. ஏற்கனவே திருச்சியில 23 நிபந்தனைகள் விதித்திருந்தாங்க. ஆனா அந்த நிபந்தனைகளை வந்து அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் விஜயோட ரசிகர்களும் நிபந்தனையை பின்பற்றல. அதனால்தான் இந்த விவகாரம் வந்து நீதிமன்றம் வரையும் சென்றது. அதற்கு பிறகுதான் தற்பொழுது வந்து காவல்துறை வந்து 20 நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா விஜய் வாகனம் செல்லக்கூடிய பகுதிகளில் இருசக்கர வாகனத்தை செல்லக்கூடாது, அபாயகரமான முறையில உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம மரங்களில் ஏறுவது, அதே போல வந்து மின் கம்பங்களில் ஏறுவது உள்ளிட்ட செயல்கள்ல வந்து விஜயுடைய ரசிகர்களும் சரி தொண்டர்களும் ஈடுபடக்கூடாது. இதை நிர்வாகிகள் வந்து கண்காணிக்கணும் உள்ளிட்ட 20 நிபந்தனைகள் விதித்திருந்தாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தற்பொழுது இந்த பகுதியில ஏராளமான, அதாவது புத்தூர் விஜய் வந்து வரவேற்பு அளிக்கக்கூடிய பகுதியான புத்தூர் ரவுண்டானா பகுதியில இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான விஜயுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்திருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே விஜய் பயணிக்கக்கூடிய பகுதியில் அவர் பயணம் செய்யும் பொழுது மின்சார தடையானது ஏற்படுத்தணும். அதே போல விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த புத்தூர் அண்ணா சிலை அருகே மின்தடை ஏற்படணும்னு ஏற்கனவே வந்து விஜயோட நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டாங்க. அந்த கேட்டுக்கொண்டதன்படியே வந்து மின்வாரியமும் விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய பகுதியில மின்தடை ஏற்படுத்தப்படும் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அதே போல காவல்துறையினர், நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா இங்க வரக்கூடியவர்கள்லாம் வந்து இளைஞர்களா இருக்கக்கூடிய நிலையில அவர்களை வந்து முறைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற முனைப்போட காலையிலிருந்து காவல்துறையினர் வந்து இந்த பகுதியில குவிக்கப்பட்டு இருசக்கர வாகனங்களை வந்து ஒழுங்குபடுத்தும் முறையில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பகுதியில இருசக்கர வாகனத்தை விடாம தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா அவருக்கு வரவேற்பு பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில தான் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்க காத்திருந்தாங்க. குறிப்பா பார்க்க போனா அது வந்து தமிழ்நாடு புதுச்சேரி எல்லை பகுதி வாஞ்சூர் ரவுண்டானாங்கிறது. காரைக்காலில் இருந்து அவர் வருகிறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா தற்பொழுது அந்த பகுதியில வந்து வரவேற்பு இல்ல, ரவுண்டானா, அதாவது புத்தூர் ரவுண்டானா பகுதியில தான் வரவேற்புன்னு சொன்னனால தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் விஜயோடைய ரசிகர்களும் இந்த புத்தூர் ரவுண்டானா பகுதிக்கு வருகை தந்து விஜயோடைய வருகைக்காக புடைசூழ காத்திருக்காங்க. மேலதாளங்கள் மூலம் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல விஜய் இந்த பகுதிக்கு வருகை தர உள்ளாரு. இதற்கு பிறகுதான் இங்கிருந்து சுமார் ஒரு 200 மீட்டர் தூரம் உள்ள புத்தூர் அண்ணா சிலை அருகே வந்து சென்று அங்கு வந்து 2ஆம் கட்ட பரப்புரையை மேற்கொள்ள உள்ளாரு. அந்த பரப்புரையை முடித்துக் கொண்டு திருவாரூருக்கு செல்ல போறாங்க. குறிப்பா பார்க்க போனா அவருக்கு 12:35 1 மணிக்குள்ளதான் அவருக்கு வந்து திட்டமிட்டபடி வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கொடுத்திருக்காங்க. இன்றைய தினம் வந்து அவர் திட்டமிட்டபடி அதே நேரத்துக்குள்ள பிரச்சாரத்தை தொடங்குவாருங்கிறது எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில விஜயின் வருகைக்காக அவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் உற்சாகத்துடன் காத்திருக்காங்க. காவல்துறையினரும் அவர்கள் பாதுகாப்பு பணியில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.